வணக்கம் குழந்தைகளே, நலமா இருக்கீங்களா? இது கேபிஎஸ் கிரியேஷனோட கதை நேரம். என்ன கதை கேட்க தயாரா? அத்தையும் கதை சொல்ல தயார். தீபாவளிக்கு பட்டாசுலாம் வெடிச்சிங்களா? பலகாரம் சாப்பிட்டீங்களா? தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி என் பையன் ஒரே அடம். காலையிலேயே எனக்கு இப்பவே பட்டாசு வாங்கித்தாங்கன்னு ஒரே நச்சரிப்பு. தம்பி, இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வாப்பா, சாயந்தரம் வாங்கிக்கலான்னு சொல்லியும் கேட்கவே இல்லை. சரின்னு போயிட்டு பட்டாசு பாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயாச்சு. கடைசியா நான் தான் வீட்டுல இருந்து கிளம்பினேன். கதவை பூட்டும் போது வீட்டுக்குள்ள இருந்து பேச்சு சத்தம் பக்குன்னு ஆயிடுச்சு. வெளியே ஒரு சின்ன தடி இருந்தது. அதை எடுத்துட்டு மெதுவா எங்க இருந்து சத்தம் வருதுன்னு ஒவ்வொரு இடமா தேடி போனேன். ஹாலு, ரூமு, பூஜை அறை, சமையலறை, ஏன் குளியலறையில கூட போய் பார்த்துட்டேன். யாருமே இல்லை. ஆனா குரல் மட்டும் கேக்குது. எப்படி இருக்கும்? ரொம்ப பயமாயிருச்சு. திக் திக் திக்குன்னு அடிச்சுக்குது மனசு. என்னோட ஹார்ட் பீட் வெளியே கேக்குது. ஒருவேளை நாம எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தினமும் வானத்துல இருக்க தேவர்கள் எல்லாம் மீட்டிங் போடுற இடமாயிடுச்சோன்னு பயந்தே போயிட்டேன். சரி, எங்க இருந்து சத்தம் வருதுன்னு கூர்ந்து கவனிச்சேன். அப்பதான் ரூம்ல இருந்து வர்றத கண்டுபிடிச்சேன். ஆனா அங்கேயும் யாருமே இல்ல. அப்புறம் பார்த்தா நாங்க பட்டாசு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம்ல, அதுல இருந்து தான் பேச்சு குரல் வருது. சரி, யார் பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னு போய் பக்கத்துல உட்காந்து கேட்டேன். அப்பதான் பொட்டு படாசு வந்தாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பொட்டு படாசு அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. எல்லாரும் எங்கெங்கோ இருந்து வந்திருக்காங்க போல. ஒரு மாநாடே நடந்தது. என்ன ரொம்ப சுலபமா வெடிக்கலாம், அழகா வட்ட வடிவத்துல இருப்பேன். தீபாவளிங்கிறதால பலகாரம் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டேன். அதான் வயிறு கொஞ்சம் பருத்துருச்சு. கல்லோ சுத்தியலோ துப்பாக்கியோ வச்சு வயிற்றுல ஒரு போடு போட்டா டம்மான்னு என் சைஸை விட சத்தம் பெருசா வரும். நான் ஸ்லிம்மா 6 பேக் வைக்கிறதுக்கு இந்த குழந்தைங்க தான் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு பொட்டு பட்டாசு பேசுச்சு. அடுத்து ரோல் பட்டாசு வந்தாரு. என் பேரு ரோல் பட்டாசு. உன்னோட அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், தாத்தா, பாட்டி அத்தனை பேரையும் வரிசையில நிறுத்தினாங்க. சொந்த பந்தங்க எல்லாம் அழகா கை கோர்த்து நின்னதும் ரோல் பட்டாசான நான் உருவாகிட்டேன். துப்பாக்கி தூக்கி வந்து குறிவைத்து தாக்கினால் படபடபடன்னு அருமையா பாட்டு போல சத்தம் வரும் அப்படின்னு ரோல் பட்டாசு தன்னோட ரோலை பத்தி பேசி முடிச்சதும் கம்பி மத்தாப்பு வந்துச்சு. நான் தான் கம்பி மத்தாப்பு. என்னை கொளுத்தும் போது பளிச்சுன்னு பூவா வெளிச்சம் தருவேன். என்னை அன்பா கையில பிடிச்சுக்குவாங்க. சிவனோட நெற்றிக்கண் மாதிரி என்னை வெடிச்சதுக்கு அப்புறமும் அந்த கண்ணல் அப்படியே தான் இருக்கும். அதனால ஓரமா கால்படாத இடத்துல என்ன கிடத்திடுவாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு போச்சு கம்பி மத்தாப்பு. அடுத்து சாட்டை வந்துச்சு. வரும்போதே நானானையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு பாடிச்சே வந்துச்சு. உடனே பொட்டு பட்டாசு, என்னென்ன தலைவர் பாட்டெல்லாம் பாடுற அப்படின்னு கேட்டுச்சு. உடனே சாட்டை, அந்த பாட்டுல எம்ஜிஆர் கையில வச்சிருப்பாரே அதுதான் என் பேரு சாட்டை அப்படின்னு சொல்லிச்சு. வெக்கப்பட்டுட்டு நின்னுச்சு. ரோல் பட்டாசு, என்ன வெக்கலாம் பாடுற அப்படின்னு கேட்டதும், இல்ல சாட்டப்பட இயக்குனர் சமுத்திரக்கனிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் போல, அவரோட 2 படத்துக்கு என் பேரை தான் தலைப்பா வச்சிருக்காருன்னு சொல்லுச்சு. அப்புறமும் என்னோட தலையில தீய வச்சுட்டு வாழை பிடிச்சிட்டு உதறுவாங்க, சுத்துவாங்க, அப்படியே கம்முன்னு பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாலும் அதுக்கேத்த மாதிரி நான் அழகா பூவா வெளிச்சத்தை தருவேன். என்னை பிடிச்சிட்டு இருக்கிறவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சது சாட்டை. அதுக்குள்ள பென்சிலுக்கு இருப்பு கொள்ளல. நான் மட்டும் என்ன, பார்க்க எழுதுற பென்சில் போலத்தான் இருப்பேன். பத்திக்கிட்டா ஒரே வீச்சு தான். என்னை பிடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராம பாதியோட நின்னுடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு பென்சில். அடுத்து குடுன்னு எல்லாரையும் முந்திக்கிட்டு ஓடி வந்தது குள்ள குட்டி கலசம். நான் எல்லாருக்கும் செல்லம், அதனால எனக்கு ஏகப்பட்ட செல்ல பேரு. கலசம், பூச்சட்டி, புஸ்வானம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரு வைப்பாங்க. அது மட்டும் இல்ல, என்ன மரியாதையா குனிஞ்சி தரையில வச்சு கொளுத்தி விடுவாங்க. நான் அவங்க வீடு உயரத்துக்கு அப்படியே எழும்பி பூவா தூவேன்னு பேசிட்டு உக்காந்துச்சு கலசம். அடுத்து வந்தது அணுகுண்டு. இந்த கூட்டத்திலேயே
நல்லா கொழுக்கு முழுக்குன்னு கும்மன் இருக்கிற ஒரே ஆளு நான் தான். என்ன பத்த வச்சா தம்மான்னு ஒரு சத்தம் வரும் பாரு, ஊரே அதிரும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த குண்டு. எல்லாரும் ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா வானவெடி மட்டும் அமைதியா இருக்க. பென்சில் தான், என்ன வானவெடி ரொம்ப சைலண்டா இருக்கன்னு கேட்டதும், நான் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார மாதிரி, அதனால என்னை பத்த வச்சதும் சல்லுன்னு கிளம்பிடுவேன். அதுக்கு போய் புருஷன்கிட்ட கோச்சிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு ஓடுற பொண்ணு மாதிரி கிடுகிடு கிடுன்னு ஓடுறேன்னு எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லவும், அட விடுப்பா, நீ வெடிக்கும் போது ஊரே அண்ணாந்து பாக்குது, வாயில ஈ போறது கூட தெரியாம பேன்னு வேடிக்கை பாக்குது. அந்த மையிருட்டோட பின்னணியில நீ போடுற கோலம் செம ஜோருப்பான்னு சொல்லவும், அப்படியா சொல்றேன்னு கேட்டுச்சு வானவெடி. அட ஆமாம்பா, பின்ன பொய்யா சொல்றேன்னு சொல்லிச்சு பென்சில். அடுத்து ஒருத்தர் ரொம்ப சோகமா இருந்ததை பார்த்துட்டு கம்பி மத்தாப்ப வந்து, என்னப்பா நீ அவனை விட படு சோகமா இருக்கன்னு கேட்கவும், என்ன ஒரு பொருட்டாவே யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, கையில பிடிச்சு வெடிக்கிறது தூக்கி போட்டு வெடிக்கிறதுன்னு மரியாதையே இல்லை. என்னை வெடிக்கும் போது யாராவது பட்டாசு வெடிக்கிறாங்களேன்னு நின்னா கூட அட போங்க பாஸ், ஊசி வெடிதானன்னு ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. எல்லாத்தையும் விடவும் காய்கறி வாங்கிட்டு கருவேப்பிலைய ஃப்ரீயா கேக்குற மாதிரி பட்டாசு பாக்ஸ் வாங்கிட்டு ஒரு ஊசி வெடி பாக்கெட் கொடுங்கன்னு கேட்டு வாங்குறாங்க. என் இமேஜ ரொம்பவே டேமேஜ் பண்றாங்கன்னு ஊசி வெடி சோக கீதம் பாடவும், அதான் உன் கவலையா? உங்க இனம் ஒண்ணு சேர்ந்து மாலையா நின்னா அதுதான் நான் சரவெடி, ஊரே ஒதுங்கி ஓடி போயிடும் இல்லைன்னு சரவெடி சொன்னதும் தான் ஊசி வெடி முகத்துல சந்தோஷமே வந்துச்சு. பாருங்க பசங்களா, இந்த வெடி மாதிரி எல்லார்கிட்டையும் வாய் விட்டு பேசுங்க, அன்பா பழகுங்க, எப்பயும் மொபைலையே மூழ்கி இருக்க கூடாது, சரியா? வேண்டாம் மகனே கைபேசி, புத்தகத்தை புரட்டி நீ வாசி, கரைக்கிறாய் காலத்தை கதை பேசி, கடந்த காலம் திரும்புமா நீ யோசி, கலங்குவான் பிற்காலத்தில் சுகவாசி, கல்வியே என்னாலும் நீ நேசி, மல்லிகையாய் மணக்கட்டும் உன்னாசி, மத்தாப்பால் வாழ்த்தட்டும் சிவகாசி. அத்தை சொன்ன கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.